இங்கே ஒரு கோட் இருக்குது. அது என்னென்னா, டோன்ட் கெட் மேரிட் பிகாஸ் யூ ஆர் அலோன். நீங்கள் அலோனாக ஃபீல் பண்ணுறீங்க, லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னும் போது அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியடாக தான் நம்ம பார்க்கணும். அது ஒரு பிளஸ்ஸிங்கான பீரியட் தான். அந்த பீரியடில் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பை தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது. அது எந்த ஏஜாக இருந்தாலும் சரி. அதை வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கோ ஆர் ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கோ ஆர் உங்களோட சோல்கான டிரான்ஸ்ஃபார்மேஷனாக மாற்றிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா, அதில் நீங்கள் கமிட்டடாக இருப்பீங்களா? உங்களால் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா? அந்த பர்சனுக்கு வந்து உங்களால் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? இதெல்லாமே ஒரு கொஷின் மார்க்காக தான் முன்னாடி வரும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஃபீலிங் லோவாகவோ இல்லைன்னா அலோனாவோ ஆர் கொஞ்சம் நான் டிப்ரெஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியடாக அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கான க்ரோத்தை நீங்கள் பார்த்துக்கலாம்.